Hi viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 22 conservation of plants and animals lesson பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி part 1 வீடியோல இந்த lesson பத்தி போட்டிருக்கோம். அதோட கண்டினியூவை பார்க்கலாம். ஓகேவா? endangered speciesனா என்னதுன்னா ஆபத்து நிலையில் இருக்கிற ஸ்பீசிஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்ன நிலைகள் அழியக்கூடிய தருவாயில் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னு. ஓகே, அவர் கண்ட்ரி இஸ் ஏ ஹோம் ஃபார் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வித் ரிச் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. நம்ம கண்ட்ரியில் என்னது நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டியான ஸ்பீசிஸ் இருக்குது. ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அப்படிங்கிறது என்னதுன்னா தாவரங்கள், பிளான்ட்ஸை குறிக்கிறது. ஃபானா அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபானா அனிமல்ஸை குறிக்கும். ஓகேவா? ஃப்ளோரா இஸ் த பிளான்ட் லைஃப் அக்யூரிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா. என்னது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அதோட வாழ்க்கை முறை இருக்கும். ஃபானா அப்படிங்கிறது என்னதுன்னா அனிமல்ஸ் லைஃப் சொல்கிறாங்க, அக்யூரிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா. த ராயல் பெங்கால் டைகர்ஸ், த ஆசியாட்டிக் சீட்டா அண்ட் சிவிரல் அதர் பேர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசியா சீட்டா, பெங்கால் புலிகள் சொல்கிறாங்க. பெங்கால் டைகர்ஸ்னு என்னன்னா த ராயல் பெங்கால் டைகர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆசியா சீட்டா அப்படிங்கிற அது இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது இந்தியாவில் நிறைய இருக்குது. ஓகேவா? பட் டியூ டு வேரியஸ் ரீசன் லைக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், லாஸ் ஆஃப் ஹேபிடேட், ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், போச்சிங் அண்ட் கண்டிங் மெனி அனிமல்ஸ் இன் இந்தியா ஆர் எக்ஸ்டிங்க்ட் அண்ட் மெனி ஆர் என்டேஞ்சர்ட். என்ன ஆகுது, நிறைய ரீசன்ஸ்னால இது என்னது நிறைய அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. அது என்னென்ன ரீசன்ஸ், இங்கே என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகிறனாலையும், டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்கிறாங்களாமா அதனாலையும், லாஸ் ஆஃப் ஹேபிடேட் அப்படிங்கிறதுனால அதோட வாழ்விடத்தை என்ன பண்ணுது அது இழக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னால் மனிதர்களுடைய குறுக்கீடுன்னு சொல்லுவாங்க. போச்சிங் அப்படிங்கிறது என்னதுன்னா விலங்குகளை போச்சிங் அண்ட் ஹண்டிங் மெனி அனிமல்ஸ். விலங்குகளை என்ன பண்ணுறாங்க, வேட்டையாடுதல். இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அனிமல்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா என்டேஞ்சர்ஸ் அழியக்கூடிய தருவாயில் இருக்குது, அழிந்து விட்டுது, ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. ஸ்பீசிஸ் விச் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் ஆன் எர்த் ஆர் கால்டு எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். இது பல ஆபத்தில் சில உயிரினங்கள் மட்டும்தான் என்னது ரொம்ப அதிக காலத்துக்கு வாழ முடியாது. அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். அதுவும் ஒரு அழிந்து போகக்கூடும் பின்னாடி விரைவில். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டைனோசர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைனோசர்ஸ் அண்ட் என்னது டோடா, இதெல்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் இஸ் an animal or plant that is considered to be at the risk of extinction. It means that there are only few of them left on the earth and soon they might extinct. என்னது குறிப்பிட்ட அளவு உயிரினங்கள் மட்டும்தான் என்னது பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. It is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in India. இந்தியாவில் என்னது 132 ஸ்பீசிஸ் அனிமல்ஸும் பிளான்ட்ஸ் அனிமல்ஸும் எப்படி இருக்குது அழியக்கூடிய தருவாயில் என்டேஞ்சர்டாக இருக்குது. ஓகேவா? அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோ லியோபேட், பெங்கால் டைகர், ஆசியாட்டிக் லைன், பர்பிள் ஃப்ராக் அண்ட் இந்தியன் கைண்ட் ஸ்குரில் ஆர் சம் ஆஃப் த என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அழியக்கூடிய தருவாயில் ஆபத்தான நிலையில் இருக்குது. ஓகேவா? டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, ஈச் இயர் May 22 is celebrated as World Biodiversity Day. May 22 என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னா ஸ்டெம் யூஸ் டு டிஸ்கிரிப் த டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், அனிமல்ஸ், மெரைன் லைஃப், மைக்ரோ ஆர்கனிசம், இன்சென்ஸ், ஹேபிட்டட், ஈகோசிஸ்டம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் டிஸ்கிரைப் தட் மேக்ஸ் அவர் பிளானட் ஸோ யூனிக் அண்ட் ஸோ ஃபேசினேட்டிங். என்னது இது நம்மளுக்கு பூமி என்னது இடத்துல யூனிக்காக தனித்துவமாகவும் ஃபேஷனேட்டிங்கிறது வசீகரமாகவும் ஆக்குது இந்த இடத்த ஓகேவா? இதாம்மா என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதாம்மா என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். லயன் டைல்டு மேக்ரோ, ஸ்னோ லீப்பர்ட், ஆசியாட்டிக் லயன், நீல்கிரி தார். ஓகேவா? இதெல்லாம் என்னது ஆபத்தான நிலையில் இருக்குது, அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா March 21, வேர்ல்டு வாட்டர் டே March 22, என்விரான்மெண்டல் டே June 5, வேர்ல்டு நேச்சுரல் கன்சர்வேஷன் டே July 28, ஓசோன் டே September 16. ஓகேவா? Many algae and fungi, bryopets, ferns and gymnosperms are disappearing with the destruction of forests. நிறைய என்ன algae, fungi, bryopets, ferns, gymnospermsலாம் என்னது நிறைய என்ன ஆகுது, எது எப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் என்னது மறைஞ்சிக்கிட்டு வருது, டிஸப்பியர் ஆகுதுன்னா என்னது மறைந்து வருது. இது காடுகள்லாம் அழிக்கப்படுவதனால, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அது காடுகள் அழிக்கப்படுவதனால இதெல்லாம் என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஈச் டிஸப்பியரிங் ஸ்பீசிஸ் மே டேக் அவே வித் இட் மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் விச் டிபெண்ட் ஆன் தம் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர்ஸ். இதெல்லாம் மறைஞ்சிட்டு வரனால ஒவ்வொரு பிளான்ட்ஸ் என்னது அதை பல விலங்குகள்
நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போகுது. இது மாதிரி அழிஞ்சு போகிறனால அது வந்து அதோட சாப்பாட்டு ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காக அது என்னது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஸும் ஒவ்வொரு இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சிமிலர்லி லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் த வெர்ச் ஆஃப் பீயிங் லாஸ்ட் இன் ஹெட்லைன்ஸ் ப்ரான்ஸ், ஆயிஸ்டர்ஸ், லாப்ஸ்டர்ஸ், கிரேப்ஸ், squid, octopus, cuttlefish, beetles, dragonfly, grasshoppers, fish and even frogs are dying by absorbing poisonous gases through their skin. என்னது அவங்களோட இந்த கடலில் சீல இருக்கலாமா, கடல் வாழ் உயிரினங்களாக இருக்கலாம், அது வந்து என்னதுன்னா அவங்களோட ஸ்கின் வழியாக பாய்சனஸ் கேஸஸை அப்சர்வ் பண்ணுறதுனால அது வந்து என்னது இறந்துடுது. ஓகேவா. லோக்கஸ்ட் இஸ் ஒன் இன்செக்ட். லோக்கஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இன்செக்ட் பூச்சி விச் ஹேஸ் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்ட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் என்ன பண்ணுது, லோக்கஸ்ட்னா அது வெட்டுக்குழி சொல்கிறோம்ல, அது ஒரு பூச்சி வகை. இது இந்தியாவிலேருந்து என்னது டிஸப்பியர் ஆகிட்டு இருக்குது. ஃபாலோவிங் அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் ரேர் திஸ் டேஸ். இது வந்து ஒரு அரிதான ரேர் அனிமல்ஸாக இருக்குது. இப்போ என்னென்ன அனிமல்ஸ்னு பார்க்கலாமா. ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது ஊர்வனா சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சம் லிசார்ட்ஸ், டர்ட்டில்ஸ், crocodiles அண்ட் என்னது கரியல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபல்கான், ஈகிள், ஹாக், வல்ச்சர், பீகான், பீஜியன், டக்ல இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மம்மல்ஸ் வந்து என்னது, மம்மல்ஸ்னால் என்னது பாலூட்டிகள்னு சொல்லுவோம். வைல்ட் கேட்ஸ் சச்சஸ் டைகர்ஸ், லைன்ஸ், டீர் சச்சஸ் சிங்காரா அண்டு பிளாக் புக். நெக்ஸ்ட்டு சிறு டைபண்ட் அண்ட் கோட். இது வந்து மஸ்க் டீர், ரைனோ, எலிஃபண்ட்ஸ், ப்ளூ வேல், ஃப்ளையிங் ஸ்குரில். இதெல்லாம் என்னது ஆபத்தான நிலையில் அரிதாக இருக்கக்கூடிய அனிமல்ஸு. ஓகேவா. என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாமா. ஆபத்தான நிலையில் என்னென்ன பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னது அம்ப்ரெல்லா ட்ரீன்னு குடைமரம்னு சொல்லுவாங்க. மலபார் லில்லி. நெக்ஸ்ட் ரஃப்லேசியா ஃப்ளவர். ரஃப்லேசியா இருக்கிறதுல பெரிய ஃப்ளவர், பிக் ஃப்ளவர். ரஃப்லேசியா ஃப்ளவர் வந்து இந்தியன் மலோ, முஸ்லி பிளான்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோ லியர்பர்ட், ஆசியாட்டிக் லைன் டெய்ல்டு மேக்வாட், லைன் டெய்ல்டு சிங்கவால் குரங்கு சொல்கிறோம்ல மதமாம். நெக்ஸ்ட்டு இந்தியன் ரைனோசரஸ், நீலகிரி தார். இதெல்லாம் அனிமல்ஸ்லாம் என்னது என்டேஞ்சர்டாக இருக்குது, ஆபத்தான நிலையில் அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. ஓகேவா. அதோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதாமே என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ். இதுதான் இந்தியன் மல்லோங்கிறது, ரஃப்லேசியா ஃப்ளவர், அம்ப்ரெல்லா ட்ரீ, மலபார் க்ளோரி லில்லி. ஓகேவா. ஓகே. டிட்டர்மினேஷன் ஆஃப் என்டேஞ்சர்மெண்ட். அதை எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணுறது, என்டேஞ்சர்மெண்ட் அழியக்கூடியதை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. வெதர் எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இஸ் என்டேஞ்சர்ட் ஆஃப் நாட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபாலோவிங் வேஸ். என்னது நம்ம இது என்னென்ன வழிகளில் அதை வந்து என்ன பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆபத்தில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பர்டிகுலராக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. when the geographical range of the species is limited. ஜியாகிரபிக்கலாக இந்த ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு லிமிட்டட் அளவில் தான், குறிப்பிட்ட அளவில் தான் அது வந்து இருக்கும் ஆபத்து நிலையில். ஓகே. த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் லிமிட்டட் லெஸ் தென் 50 அடல்ட் இண்டிவிஜுவல்ஸ். என்னது 50க்கு இல்லை அந்த ஸ்பீசிஸ் பார்த்தோன்னா மொத்த தொகை வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி. டோட்டல் பாப்புலேஷன் அதிலிருந்து என்ன பண்ணலாம், லிமிட்டட் பாப்புலேஷன் வந்து 50% லெஸ்ஸாக இருக்கிற ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆபத்து நிலையில் என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். when the population has decreased or will decrease by more than 80% in 10 years. அதில் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா என்னது 250 வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதோட குறைஞ்சிருச்சுனாலும் 10 ஆண்டுகள் அல்லது 80%க்கு கீழே குறைஞ்சிச்சுனாலும் அந்த ஸ்பீசிஸ் வந்து என்னது என்டேஞ்சர்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the population less than 250 individuals continuously declining at 25% for the past 3 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தா there is high possibility of extinction in the world. do you know, உங்களுக்கு தெரியுமா? ஏமன் பட்டர்ஃப்ளை தெரியுமாம்மா? ஏமன் பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளேர் ஸ்டேட் பட்டர்ஃப்ளையாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட மாநில பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்கிறது என்னது, ஏமன் பட்டர்ஃப்ளை. ஓகே. திஸ் ஸ்பீசிஸ் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். இட் இஸ் அமாங் 32 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகே. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குமா 32 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. காசஸ் ஆஃப் என்டேஞ்சர்மெண்ட். ஆபத்துக்கான காரணங்கள் என்ன பார்க்கலாமா. என்டேஞ்சர்மெண்ட்னா ஆபத்துன்னு சொல்கிறோம். ஆபத்துக்கான காரணங்கள் என்ன? there are various reasons why a species may become endangered or extinct. some of them are explained below. அதில் சம் ஆஃப் கொடுக்குறாங்க. ஆபத்து நிலையில் இருக்கிற அழிந்து போகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதை பற்றி கீழே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா. லாஸ் ஆஃப் ஹேபிடேட். வாழ்விட ஹேபிடேட் லாஸ் ஆகிறது, வாழ்விட இழப்பு. ஓகேவா.
இதில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ் வந்து எதுக்காக எதை ப்ரொவைட் பண்ணுது, ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் எல்லா ஸ்பீசிஸ்க்கு இருக்குது. ட்ரீஸ் அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஹியூமன் எதனால் அழியுது அப்படின்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன்னால அழியுது. மனிதர்களோட தலையீட்டால் அதோட மரங்கள் வந்து அழிக்கப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஹண்டிங் அண்டு போச்சிங், வேட்டையாடுதல். வேட்டையாடுதல்னால என்ன ஆகுது, லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஹண்டட் ஃபார் தயர் ஹார்ன், ஸ்கின், டீத் அண்ட் மெனி அதர் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ்க்காக ஸ்கின்னுக்காகவும் டீத்துக்காகவும் அதோட ஹார்ன்ஸ்க்காகவும் அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹண்டிங்கும் பண்ணுறாங்க, வேட்டையாடுறாங்க. அது மூலமாகவும் என்டேஞ்சர்மெண்ட் ஆபத்தான நிலையில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா பொல்யூஷனால். பொல்யூஷன் என்னது, நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை பொல்யூஷன்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். அனிமல்ஸ் எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஏர் பொல்யூஷனாலையும் வாட்டர் பொல்யூஷனாலும் அஃபெக்ட் ஆகுது. இந்த ரீசெண்ட் இயர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அஃபெக்டட் பை வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்டிக். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சில ஆண்டுகள் சமீபத்தில் என்னது பிளாஸ்டிக்னாலையும் பிளாஸ்டிக் வேஸ்ட்டாலையும் அது வந்து பாதிக்கப்படுது, அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா. நியூ ஹேபிடேட், புதிய வாழ்விடத்துக்கு. சம்டைம்ஸ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் பை பீப்புள் டு நியூ ஹேபிடேட் வேர் they do not naturally live. Some of them extinct and some may survive. The new ones may also get attacked by the species already living there and cause their extinction. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் என்னது இயற்கை வாழ்விடங்களை விட்டுட்டு என்னது புதிய இடத்துக்கு வாழாத புதிய இடத்துக்கு வந்து மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அழைத்து செல்கிறாங்க. சம் அனிமல்ஸை பார்த்தா இதனால அது வந்து என்டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அனிமல்ஸ் வந்து லிவிங்காக இருக்கும், வாழும். ஆனால் புதிய வந்து அங்கே இருக்கிற உயிரினங்களை தாக்கி என்ன பண்ணுவோம், அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் பார்க்கலாமா. வி யூஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அதர் chemicals to get rid of damaging insects, pests or weeds, but they can also poison decide plants and animals if we do not use them correctly. என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணுற பூச்சிகள் இருக்கு, நம்ம என்ன பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் விவசாயத்தில் யூஸ் பண்ணுவோம், எஸ்ஆர்னோ. அதனால என்ன ஆகுது, சேதப்படுத்துகிற பூச்சிகள் பிற ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால அதை நம்ம சாப்பிட்ற உணவு வந்து என்ன ஆகுது, விஷமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவற்றை வந்து என்னது உயிரினங்கள் வந்து உணர்ப்போ அதுக்கு வந்து என்னது விஷமாயிருது. நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து என்ன பண்ண மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பிளான்ஸில் பெஸ்டிசைட்ஸ்னால் அது வந்து அனிமல்ஸ் அங்கே இருக்க பூச்சிகள்லாம் சாப்பிடும்ல, சாப்பிட்றப்ப அதுக்கு வந்து அது என்ன ஆகுது, அதுக்கு விஷமாக பாய்ஷனாக மாறிடுது. நெக்ஸ்ட் டிசீசஸ் பார்க்கலாம். நோய்கள்னால எப்படி அழியுது அப்படின்னு பார்க்கலாம். ஆபத்தான நிலையில் பார்த்தா டிசீஸ் டியூ டு வேரியஸ் அன்னோன் ரீசன்ஸ் மே அஃபெக்ட் த அனிமல்ஸ் அண்ட் மேக் தம் எக்ஸ்டிங்க்ட். அறியப்படாத பல்வேறு காரணங்களால் வந்து நிறைய டிசீஸ் வந்து ஏற்படுது, அதனால அழிஞ்சிருது. நெக்ஸ்ட் நேச்சுரல் காலமைட்ஸ். நேச்சுரல் இயற்கை பேரழிவுகள் ஏற்படுது. அனிமல்ஸ் மே ஆல்சோ பி டெஸ்ட்ராய்ட் டியூ டு த நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளூட் அண்ட் ஃபயர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்ன சொல்கிறோம், ஃப்ளூட் வெள்ளம் வரனாலையும் தீ பிடிக்கிறனாலையும் காடுகளில் தீ ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுத்தணுமா, அதனால என்ன ஆகுதுன்னா அனிமல்ஸ் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டு யூனோ, உங்களுக்கு தெரியுமா, அட் ஒன் டைம் டைனோசர் ஃபென்ஸ் அண்ட் சம் ஜிம்னோஸ்பம் வேர் வைட் ஸ்ப்ரெட் ஆன் த எர்த். நம்ம பூமியில் இருந்துச்சு, இடத்துல என்ன இருந்துச்சு, ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு, டைனோசர் இருந்துச்சு, நிறைய ஜிம்னோஸ்பெம்கள்லாம் ஃபேர்ன்ஸ்லாம் இருந்துச்சு, பரவலாக இருந்துச்சு. த டிஸப்பியர்டு ஃப்ரம் த எர்த். ஆனால் இது இப்போ என்னாச்சு, அது வந்து மறைஞ்சிருச்சு, இப்போ நம்ம இடத்துல இல்லை. மேபி டியூ டு த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ஃபுட் ஆர் டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்ச். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட என்னது ஷார்ட்டேஜஸ் இடம், அந்த உணவு பற்றாக்குறை காரணமாகவும் அல்லது என்னது காலநிலை கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாமா, சேவிங் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அது எப்படி ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த உயிரினங்களை எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது, பாதுகாக்கிறது அப்படின்னு, அந்த ஸ்பீசிஸை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஓகே, நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நேச்சர் அப்படிங்கிறது என்னது, ஒரு அழகான என்னது ஃபில்டு, எதில் ஃபில் ஆகிருக்குது, நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ்னாலையும் ஃபில் ஆகிருக்குது. ஓகேவா. ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த்தி ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் அந்த எர்த் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணணும், ஈகாலஜிக்கல் பேலன்ஸானது பேலன்ஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக பேலன்ஸ் பண்ணணும். எப்படி இடத்த வந்து பூமியை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து பாதுகாக்க நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனிமல்ஸும் பிளான்ட் ஸ்பீசிஸும் நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். They have medicinal, scientific, ecological and commercial value. Each organism on the earth has a unique place in food chain that contributes to the ecosystem.
இதே சமநிலை பராமரிக்க ஒவ்வொரு உயிரினம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் உணவு சங்கிலி ஃபுட் செயின் தனித்து அதுக்கு வந்து யூனிக்கான ஒரு இடம் வந்து இருக்குது பூமியில் பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா, யூனிக்கான இடம் இருக்குது. பட் தே ஆர் என்டேஞ்சர்ட் மெயின்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி. என்னது இது வந்து எதனால் அப்படின்னா அது மனிதர்களோட ஆக்டிவிட்டினால இது வந்து ஆபத்து நிலையில் இருக்குது. வி நீட் டு டேக் அண்ட் செர்டன் மெசர் டு ப்ரொடெக்ட் தம் அண்ட் ப்ரிசர்வ். நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆபத்து நிலையில் இருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம பாதுகாப்பதற்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஓகேவா, சம் ஆஃப் த அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் என்டேஞ்சர்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹண்டிங் அண்ட் போச்சிங். இஃப் இட் இஸ் கண்ட்ரோல் தேர் கேன் பி சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சில விலங்குகள் என்ன பண்ண முக்கியமாக என்னது ஹண்டிங் பண்ணுறதுனால அது வந்து என்னது என்டேஞ்சர்டாக இருக்குது அனிமல்ஸ் எல்லாம். இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆபத்தான நிலையில் இருக்கிற அனிமல்ஸோட எண்ணிக்கைகளில் குறிப்பிடத்தக்க என்ன பண்ணணும், மாற்றம் வந்து ஏற்படலாம். அதோட கவுண்டிங் வந்து மாற்றம் ஏற்படலாம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஹண்டிங்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கண்ட்ரோலிங் பொல்யூஷன் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா கேன் ஹேவ் எ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் அனிமல்ஸ் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகள் அனிமல்ஸு ஃபிஷ்ஷு இப்போ பேர்ட்ஸ்லாம் இந்த சாதகமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். மாசு கட்டுப்பாடு பொல்யூஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வென் வி கன்சியூம் மோர் பொல்யூட்டன்ஸ் ஆர் புட் இன்டு த என்விரான்மெண்ட் பை கன்சியூமிங் லெஸ் வி கேன் ப்ரொடெக்ட் த ஈகோசிஸ்டம். நம்ம அதிக அளவு என்ன பண்ணுறோம், பொல்யூஷனை உருவாக்குறப்ப அதிகம் பொல்யூட் வந்து உருவாகுது நம்ம என்விரான்மெண்ட்டில். அது வந்து தேக்கி வைக்கப்படுது. அந்த இதை என்னது தவிர்ப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றுச்சூழலை என்விரான்மெண்ட்டை என்ன பண்ணலாம், பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் ஆஃபன் மிஸ்டேக் பிளாஸ்டிக் ஃபார் ஃபுட் அண்ட் ஹென்ஸ் பிளாஸ்டிக்ஸ் ஹார்ம் அண்ட் காஸ் என்டேஞ்சர்மெண்ட் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ். லிமிட்டிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் இட் கேன் சேவ் த என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். நம்ம என்னது அதிகளவு விலங்குகள் வந்து அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னு தவறுலாம் என்ன பண்ணணும், பிளாஸ்டிக் வந்து அது சாப்பாடை நம்ம தூக்கி போடுறோம்ல, பிளாஸ்டிக் வந்து அது உணவை வந்து எடுத்துக்கிறப்ப அதுக்கு வந்து என்னது நிறைய தீமைகள் வந்து ஏற்படுது, அஃபெக்ட் ஆகுது. இதனால் நம்ம வந்து பிளாஸ்டிக் அளவை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுறோம், யூஸ் பண்ணுற அளவை கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி ரீசைக்கிள் செய்வது மூலமாக அதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரீசைக்ளிங் திங்ஸ் அண்ட் பையிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வில் ப்ரிசர்வ் த என்விரான்மெண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹென்ஸ் த அனிமல்ஸ். நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்பட தயாரிப்புகளை என்ன பண்ணணும், ப்ராடக்ட் வந்து ரீசைக்கிள் திங்ஸ் வந்து பையிங் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது வந்து நம்ம சுற்றுச்சூழலை என்ன பண்ணும், பாதுகாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் விச் காஸ் டேமேஜ் டு த என்விரான்மெண்ட் ஷுட் பி அவாய்டட். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு சேத விளைவிக்காத என்னது சேதை அவாய்ட் பண்ணணும். எதனா பெஸ்டிசைட்ஸையும் கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணுறதை என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா பிளான்டிங் நேட்டிவ் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும். பூர்வீக மரங்கள் நேட்டிவ் ட்ரீஸ்னால் என்னது உள்ளூர் இண்டிஜினியஸ் ட்ரீஸ் நம்ம நேட்டிவ் ட்ரீஸாக என்னது பிளான்டிங் பண்ணணும். வில் ப்ரொவைட் ஃபுட் டு அனிமல்ஸ். அது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா விலங்குகளுக்கு ஒரு உணவு வந்து வழங்கும். நெக்ஸ்ட்டு ஓகே டூ யூனோ உங்களுக்கு தெரியுமா பிளான்டிங் த நேட்டிவ் ட்ரீஸ் லைக் என்னென்ன ட்ரீ சொல்லலாம், நீம் ட்ரீ, அம்ப்ரெல்லா ட்ரீ சொல்லலாம் அண்ட் பேனியன் ட்ரீ இன் அவர் சரௌண்டிங் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு என்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பிளான்டிங் பண்ணுறப்ப. மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபைண்ட் ஷெல்டர் இன் தோஸ் ட்ரீஸ். இந்த ட்ரீஸில் நிறைய ஷெல்டராக யூஸ் பண்ணிக்கும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அரசோட முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. Okay, in order to preserve the plants and animals, government has taken lot of initiatives and some acts have also been passed to protect them. என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிளான்ஸ் அனிமல்ஸ் பாதுகாக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வருது. நிறைய விதிகள் சட்ட விதிகளை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர் இஸ் ஏ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணிச்சு. எப்போ அப்படின்னா இந்தியாவில் 1972 எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் த பெங்கால் டைகரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் லான்ச்ட் ஆன் April 1, 1973 and has become one of the most successful wildlife conservation venture ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பெட் நேஷனல் பார்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இந்தியா என்ன அப்படின்னா கார்பெட் நேஷனல் பார்க். ஓகேவா, ஓகே டு பி கவர்டு அண்டர் ப்ராஜெக்ட் டைகர். டைகர்னா என்னது, அது புலிகளை ப்ராஜெக்ட் டைகர்னா என்னது திட்ட புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. டியூ டு ப்ராஜெக்ட் டைகர் த பாப்புலேஷன் ஆஃப் டைகர் ஹேஸ் இன்க்ரீஸ்டு இன் இந்தியா. அது வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஃப்ரம் 1400 in 2006 to 2967 in 2008. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் enacted the following acts. என்னென்ன ஆக்ட்ஸ்ன்னு பார்க்கலாமா, என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா.
ஓகே. இது மெட்ராஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட் வந்து 1873லையும் இந்தியன் எலிஃபண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து 1879ல, த வைல்ட் பேர்ட் அண்ட் அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1912, நெக்ஸ்ட் பெங்கால் ரைனோசரஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து 1932, ஆல் இந்தியா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் வந்து. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக் அப்படின்னா சிவப்பு தரவு புத்தகம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமா. அந்த ரெட் டேட்டா புக் வந்து இஸ் த ஃபைல் ஃபார் ரெக்கார்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேராக இருக்கிற ஆபத்து நிலையில் இருக்க உயிரினங்கள்லாம் பதிவு, அனிமல்ஸை, பிளான்ட்ஸை, ஃபங்கஸ்லாம் என்னது பதிவு செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புக்கு தான், ரெக்கார்டிங் புக் இது. ஓகேவா. ஈவன் சம் ஸ்பீசிஸ் தட் எக்ஸிஸ்ட் வித் த டெர்ஷரி ஆஃப் எ ஸ்டேட் ஆர் கண்ட்ரி ஆர் ரெக்கார்டட் ரெட் டேட்டா புக்ஸ். இது என்ன பண்ணுவாங்க, அங்கே இப்போ இதெல்லாம் ஒரு மாநில, ஒரு ஸ்டேட்டில், ஒரு கண்ட்ரியில் பார்த்தோன்னா அதோட இதுக்குள்ள பர்டிகுலர் அதுக்குள்ளே எல்லைகளுக்கு இருக்குல்ல, லோக்கலில் இருக்குல்ல, சம் லோக்கல் சப்ஸ்பீசிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து பதிவு செய்கிறாங்க. ஓகேவா. ரெட் டேட்டா புக் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃபார் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ் அண்ட் மானிட்டரிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். அதோட ஹேபிட்ஸையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹேபிடேட்ஸ் ஆர் ரேர் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸை அறிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அழியக்கூடிய அரிதாக இருக்குது, ரேராக இருக்கிற அனிமல்ஸையும், அதே மாதிரி ரேராக இருக்கிற ஸ்பீசிஸையும், என்டேஞ்சர் ஸ்பீசிஸை பற்றியும் நம்ம வந்து அதோட ஹேபிடேட்ஸ் பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் புக்ஸ் கிரியேட்டிவ் டு ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் த ஸ்பீசிஸ் விச் ஆர் அபவுட் டு எக்ஸ்டிங்க்ட். ஓகே. ரெட் டேட்டா புக் இஸ் மெயின்டைன்ட் பை த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ரெட் டேட்டா புக்கை வந்து என்னது, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. இட் இஸ் ஆன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இட் வாஸ் ஃபவுண்ட் இன் 1964 with the aim of maintaining a complete record of every species that ever lived. இது எதுக்காக கொண்டு வர, இயற்கை வளங்கள் என்னது, ஒரு சர்வதேச இயற்கை வளங்களுக்கு நிலையான ஒரு பயன்பாட்டு துறையில் செயல்படும் ஒரு சர்வதேச அமைப்புன்னு சொல்கிறாங்க. இதுவரை வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினும் பார்த்தா அப்படியே ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் முழுமையான பதிவை வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த எய்மோடு தான் இது வந்து 1964 இது வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஓகே. The red data book classifies species mainly into 3 categories. namely classify பண்ணியிருக்காங்க 3 categories, namely threatened, not threatened or unknown. 3 வகை. இது வந்து threatened இது அச்சுறுத்தல், நான் threatened அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு தெரியவில்லை, unknown அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியாத ஸ்பீசிஸ். இதை பற்றி என்னது 3 மெயின் கேட்டகரிஸாக இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. திஸ் புக் ஆல்சோ ஹேஸ் இன்ஃபர்மேஷன் அஸ் டு ஒய் எ ஸ்பீசிஸ் ஹேஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் அலாங் வித் த பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து பார்த்தோன்னா காலப்போக்கில் ஒரு ஸ்பீசிஸ் இருந்துச்சு, அது ஏன் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல்களும் வந்து இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் வந்து இருக்கும். ஓகேவா. பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அதோட டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா த ரெட் டேட்டா புக் கண்டென்ட்ஸ் கலர் கோட் இன்ஃபர்மேஷன் சீஸ் லைக் பிளாக் ஃபார் ஸ்பீசிஸ் விச் ஆர் எக்ஸ்டிங்க்ட். ரெட் ஃபார் ஸ்பீசிஸ் வந்து என்ன சொல்ல, பிளாக் இந்த இமேஜில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதமாக ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் கேட்டகரிஸ், ஐயூசிஎனோட சிவப்பு பட்டியல் வகைகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு இதான் ரெட் டேட்டா புக். இதில் வந்து பார்த்தோம்னா கலரில் வந்து ஒவ்வொன்றையும் கோட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க இந்த சீட்டில். இதில் பிளாக் கலரில் இருக்க ஸ்பீசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டிங்க்ட், ஆபத்து நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் இருக்கலாமா அந்த ஸ்பீசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவப்பு அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா தகவல் தாள்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் ஃபார் ஸ்பீசிஸ் தட் ஆர் என்டேஞ்சர்ஸ் அண்ட் ஸோ ஆன். தே ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த எக்ஸ்டிங்க்ட் ரிஸ்க் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் அண்ட் சப்ஸ்பீசிஸ்லாம் வந்து இருக்கும். அதோட பல இனங்கள் வந்து சப்ஸ்பீசிஸில் வந்து அழிவு, என்டேஞ்சர் அபாயத்திற்கு ஏற்ப அதுக்கேற்ற வண்ணமாக இதில் வந்து இருக்குது, அதுக்கேற்ற கலர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொன்றுக்கும். இதில் பாருங்கள் எக்ஸ்டிங்க்ட் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, இதான் அழியும் தருவாயில் இருக்குது எக்ஸ்டிங்க்ட் இந்த வேர்ல்டு. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கிறது வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்டேஞ்சர்ட், ஏன் வல்னரபிள், லீஸ்ட் கன்சர்னு, என்னது நியர் த்ரெட்டன்டு, நெக்ஸ்ட்டு டேட்டா டெஃபிஷியன்ட், நாட் எவால்வேட்டட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா WWF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு வைல்ட் ஃபண்ட், உலக வனவிலங்கு நிதி ஃபண்ட், வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். ISSI அப்படிங்கிறது சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, PRP அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிபிசிபி அப்படிங்கிறது என்னதுன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே.
நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் புக். ரெட் புக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இட் ஹெல்ப்ஸ் டு எவால்வேட் த பாப்புலேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட எண்ணிக்கையை மதிப்பீடு செய்வதற்கு பாப்புலேஷனை. த டேட்டா கிவன் இன் திஸ் புக் கேன் பி யூஸ்டு டு எவால்வேட் த ஸ்பீசிஸ் த குளோபல் லெவல். இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட அல்லது உலக அளவில் இருக்கிற ஸ்பீசிஸை வந்து மதிப்பீடு செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படி எவாலுவேட் பண்ணுறதுக்கு த ரிஸ்க் ஆஃப் எ ஸ்பீசிஸ் பிகம் குளோபலி எக்ஸ்டிங்க்ட் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக். இதில் உலக அளவில் அழிந்து போகிற என்டேஞ்சர்ட் சொல்கிறோம்ல ஸ்பீசிஸ் வந்து என்னது ரிஸ்க்காக இருக்குல்ல, அந்த ஸ்பீசிஸை வந்து நம்ம வந்து அதோட இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதை வந்து தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். இந்த புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர் ஸ்பீஸ். ஆபத்தான நிலையில் இருக்கிற அந்த ஸ்பீசிஸ்க்குலாம் என்ன பண்ணலாம், பாதுகாப்பு நடவடிக்கையும் வழிகாட்டுதலையும் இது வந்து வழங்குது. இந்த புக்ஸ் வந்து ப்ரொடெக்டிங்கும் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் வழங்குது, கைட்லைன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரெட் டேட்டா புக். அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம், தீமைகள் என்னன்னு பார்க்கலாமா? த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் த ரெட் டேட்டா புக் இஸ் இன்கம்ப்ளீட். இந்த புக் என்னது ஒரு இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. மெனி எக்ஸ்ட்ரீம் ஸ்பீசிஸ் ஆர் நாட் அப்டேட் இன் திஸ் புக். நிறைய ஸ்பீசிஸ் வந்து என்னது இதில் வந்து அப்டேட் பண்ணல. த சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் டேட்டா ஹேஸ் பின் ஸ்பெக்குலேட்டட். இதில் வந்து ஆதாரம் வந்து என்னது ஸ்பெக்குலேட்டட், ஊகிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டேட்டா வந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் புக் மெயின்டைன்ஸ் த கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்பீசிஸ் பட் இட் ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த மைக்ரோஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 3 எவ்ரி இயர். ஒவ்வொரு இயர் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவை என்ன பண்ணுறா, அப்சர்வ் பண்ணுறாங்க March 3. ஓகேவா, அது வந்து கொண்டாடப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ரெட் டேட்டா புக் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ரெட் டேட்டா புக் என்னன்னு பார்க்கலாமா? இந்தியா இஸ் எ மெகா டைவர்ஸ் கண்ட்ரி. இது என்னது உலக அளவுலேயே அதிக அளவு இருக்கிற நாடுன்னு இந்தியா country with only 2.4% of the world land ஏரியாவில் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7 to 8% of all record species including over 45,000 species of plants இருக்குது. 91,000 species என்ன இருக்குது, அனிமல்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதிக அளவில் காணப்படக்கூடியது, அதிக அளவு ஸ்பீசிஸ் வந்து இங்கே இருக்குது. The country's diverse physical features and climatic conditions have resulted in a variety of ecosystems such as என்ன நிறைய இருக்குது, forest, wetlands, grassland, deserts, coastal and marine ecosystem which harbor and sustain high biodiversity and contribute to human well-being. என்னது அதிக அளவு நிறைய என்னது மாறுபட்ட அம்சங்கள் வந்து நம்ம இதில் இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் வந்து நிறைய உள்ளடக்கி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 out of 34 globally identified biodiversity hotspots, the Himalayas, the Western Ghats, the Northeast and the Nicobar Islands can be found in India. இந்தியாவில் என்ன இருக்குது, 34 globally ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. வெப்பநிலை பகுதியில் அதை வந்து 4 பிரிச்சு, 4 என்னது 4 out of என்னதுன்னா அதான் சொல்லியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹிமாலயாஸு, த வெஸ்டர்ன் காட்ஸு, மேற்கு தொடர்ச்சி, நிக்கோபர் தீவுகள், நார்த் ஈஸ்ட்டு, நிக்கோபர் ஐலாண்ட்ஸில் அதெல்லாம் இந்தியாவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியா பிகம் எ ஸ்டேட் மெம்பர் ஆஃப் IUCN இன் 1969. இந்தியா அப்படிங்கிறது ஸ்டேட் மெம்பராக என்ன சொல்கிறோம், IUCNல மாநில உறுப்பினராக இருந்துச்சு, மெம்பராக இருந்துச்சு த்ரூ த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச். த IUCN's இந்தியா கண்ட்ரி ஆஃபீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ். எப்போ இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் கண்ட்ரி ஆஃபீஸ் வந்து இன் 2007 இன் நியூ டெல்லியில். ஓகேவா, Red Data Book of India contains the conservation state of animals and plants which are found in the Indian subcontinent. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சப்கான்டினென்ட்டில் இருக்க அனிமல்ஸ், பிளான்ஸு இதோட ஸ்டேட்டஸ்லாம் எதில் இருக்குன்னா ரெட் டேட்டா புக்கில் இருக்குது. ஓகேவா, அதில் இருக்குது. சர்வேஸ் கண்டக்டட் பை த சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்ட் த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ப்ரொவைட் த டேட்டா ஆஃப் திஸ். இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் சுவாலஜிக்கல் லெவலையும் பொட்டானிக்கல் லெவல்லையும் என்ன பண்ணுறாங்க, ஆனால் அதோட கிளைமேட் சேஞ்சஸையும் இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட்டு கிளைமேட் சேஞ்சஸ்லாம் இது வந்து இந்த டேட்டா புக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் பொட்டானிக்கல் சர்வேவும் இந்த புத்தகத்தில் அப்படி இந்த புத்தகத்தில் தரவை வந்து வழங்குது. ஓகேவா, இதோட கைடன்ஸ் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்சஸ் இதோட கைடன்ஸ் மூலமாக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாமா? அக்கார்டிங் டு
WWFனா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட், உலக வனவிலங்கு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. There has been 60% of decrease in the size of population of animals, birds, fish, reptiles and amphibians over the past 40 years. 40 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னது 60% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேவா? பேர்டு, ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, அனிமல்ஸ், ஆம்பிபியன்ஸ் எல்லாமே. இன் ஆர்டர் டு லீவ் சம்திங் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன் வி நீட் டு கன்சர்வ் இட் நவ். இப்போ நம்ம எதிர்கால தேவைக்காக என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன்சர்வ் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும், பாதுகாக்கணும். கன்சர்வேஷன் இஸ் த ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் சச் அஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வாட்டர். நம்ம என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும். எதை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ரிசர்வேஷன் பண்ணணும், பாதுகாக்கணும். அது என்ன பண்ணணும், ப்ரிசர்வேஷனும் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேனேஜ் வைல்ட் லைஃப்பை என்ன பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஃபாரஸ்ட், வாட்டர், நீரையும் காடுகளையும் என்ன பண்ணணும், நீர் வளத்தையும் காடுகளையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். எதுனா எதிர்கால தேவைகளுக்காக. கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹெல்ப் அஸ் டு ப்ரொடெக்ட், மெயின்டைன் அண்ட் ரெக்கவர் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். கன்சர்வேஷன் இஸ் 2 டைப்ஸ் இருக்குதுன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வாழ்விட பாதுகாப்பு. இது எங்கே இருக்குன்னா வித்தின் ஹேபிடேட்குள்ளே இருக்கும், ஹேபிடேட்குள்ளே இருக்கும். எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளிப்புற பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது. வெளி சைடில் அவுட் சைட் த ஹேபிடேட், அதான் வாழ்விடத்திற்கு வெளியே இருக்கிற பாதுகாப்பு என்ன, உள்ளே இருக்கிற பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சிட்டு கன்சர்வேஷன். ஓகேவா? வித்தின் ஹேபிடேட், வாழ்விடத்திற்குள்ளே என்னென்ன பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இட் இஸ் நத்திங் பட், இது ஒன்றும் கிடையாது, கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ரிசோர்ஸ் வித் த நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இன் விச் த அக்யூர். இது இயற்கை என்னது, நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தில் உயிரினங்களை என்ன பண்ணுறது, பாதுகாக்கிறது தான் இன்சிட்டு கன்சர்வேஷன். ஓகே. திஸ் இஸ் அச்சீவ்டு பை, இதில் அச்சீவ் என்னன்னா பை ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிடேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் த என்டேஞ்சர்ட் ஸ்பீஸ் இன் சர்டன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் சச் அஸ் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் ஆர் பேர்ட் சென்ச்சுரிஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். என்டேஞ்சர் ஸ்பீஸ், ஆபத்தான நிலையில் இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஏரியாஸில் நேஷனல் பார்க்லேயும் வைல்ட் லைஃப் பேர்ட் சென்ச்சுரிஸ்லையும் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இருக்கிறத என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஓகேவா? அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் அபவுட் 73 நேஷனல் பார்க்ஸ், 416 சாங்சுரிஸ் அண்ட் 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அந்த உயிர்கோள இருப்புகள் வந்து இந்தியாவில் இருக்குது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா. நேஷனல் பார்க்ஸ் பற்றி பார்க்காம, நேஷனல் பார்க்ஸ் இஸ் ஆன் ஏரியா விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ரிசர்வ்டு ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப். நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தேசிய பூங்கான்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வைல்ட் லைஃப், வனவிலங்குகள் இருக்குல்ல, அதோட மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி தான். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் ஆக்டிவிட்டிஸ் லைக் என்னது ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட்ரிங் வனவியல், கிரேஷிங்னு மேய்ச்சல்னு சொல்லுவாங்க. அல்லது கல்டிவேஷன்னா பயிர்களை கிராப் ப்ரொடக்ஷன், பயிர்களை எப்படி சாகுபடி பண்ண, நாட் பெர்மிட்டட், இங்கே என்னது அனுமதிக்கப்படாது. இங்கே வந்து அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அனுமதிக்கப்படாது. ஈவன் ப்ரைவேட் ஓனர்ஷிப்ஸ் ரைட்ஸ் ஆர் நாட் அலோடு இன் தீஸ் ஏரியாஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டாக எதுவுமே என்னது இங்கே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. தி நேஷனல் பார்க்ஸ் கவர் ஆன் ஏரியா எவ்வளோ கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா 100 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவில் இருக்கும். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ட் அனிமல் ஸ்பீசிஸ் தான், சிங்கிள் பிளான்ட் இருக்கலாம். நான் அனிமல் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரிசர்வ் பாதுகாக்கிறாங்க. தாவரங்களும் விலங்குகளும் என்ன பண்ணுது இங்கே வந்து பாதுகாக்கப்படுது. பார்க்கலாமா? நேஷ்னல் பார்க்ஸ் இந்தியாவில் என்னென்ன நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் இருக்குது. எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் பகுதியில் இருக்குது. எந்த ஸ்டேட்டில் இருக்குது? உத்தரகாண்ட் ஸ்டேட்டில். எப்போ ஆரம்பித்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1936. நெக்ஸ்ட்டு வந்து துத்வா நேஷ்னல் பார்க். துத்வா நேஷ்னல் பார்க் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது 1977. நெக்ஸ்ட் வந்து கிர் நேஷ்னல் பார்க் வந்து குஜராத்தில் 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்கா நேஷ்னல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்லாம் மத்திய பிரதேசில் இருக்குது. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1955. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் நேஷ்னல் பார்க். இது வந்து வெஸ்ட் பெங்கால் 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க. இதமாக டைகர் இன் கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற இமேஜ். ஓகேவா? இதுதான் டைகர் எங்கே இருக்குது? கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் இருக்காது தான் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன நேஷ்னல் பார்க் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்தியாவில் பார்த்தோம், இப்போ வந்து தமிழ்நாட்டில். கிண்டி நேஷ்னல் பார்க் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? சென்னையில் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1976. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மேனர் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்க. இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் 1980 ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் வந்து கோயம்புத்தூரில் 1989. முதுமலை நேஷ்னல் பார்க் த நீல்கிரிஸ் 1990.
முகுர்த்தி நேஷ்னல் பார்க் வந்து த நீல்கிரிஸில் 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதான் நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் பார்க்கலாமா? வனவிலங்கு சரணாலயங்கள். சாங்சுரி அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா விச் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஒன்லி. அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாங்சுரி சரணாலயம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர், கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் ஆர் அலௌடு ஹியர். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா? கண்ட்ரோல்டு இன்டர்ஃபரன்ஸ் லைக் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ அலோவுடு. கண்ட்ரோல் இன்டர்ஃபரன்ஸில் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை கட்டுப்படுத்தப்பட்ட செயல்களும் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாமா? அங்கே ஓகே, என்னென்ன இருக்குது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலோவுடு. வைல்ட் லைஃப்பில் நேஷனல் பார்க்கில் என்ன பண்ணுவாங்க, நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலோவுடு. இதோட மெயின் எய்ம் இஸ் ஏ ப்ரொடெக்ட் ஏ பர்டிகுலர் ஃப்ளோரா ஆர் ஃபன்னா இல்லை ஃப்ளோரா ஃபன்னா அண்ட் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆர் ப்ரொடெக்டட். தேர் நோ ஃபிக்ஸ்டு பவுண்டரிஸ். நேஷனல் பார்க்கில் பவுண்டரிஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அண்டு டிஃபைன்டு. எல்லைகள் வந்து என்னது சரி செய்யப்பட்டு டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பார்த்தா இட் இஸ் ஓப்பன் டு த ஜென்ரல் பப்ளிக்காக என்னது பொதுமக்களை பார்வைக்கு வந்து இது திறந்திருப்பாங்க வைல்ட் லைஃப் சென்ச்சுரியை. ஆனால் இது நேஷனல் பார்க் வந்து நாட் யூஸ்வலி ஓப்பன் டு த பப்ளிக். சாங்சுரிஸ் ஆர் யூஸ்வலி ஃபார்ம்டு பை த ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது எதனால் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இது வந்து உருவாக்கப்பட்டது, அதோட உத்தரவுனால. நேஷனல் பார்க்ஸ் வந்து என்ன ஃபார்ம்டு பை ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஸ் சாங்சுரி கேன் பி அப்கிரேடட் டு ஏ நேஷனல் பார்க். இது வந்து தேசிய பூங்காவை என்ன பண்ணலாம், இது வந்து நேஷனல் பார்க்கை மேம்படுத்த முடியும் அந்த சாங்சுரியை. ஆனால் நேஷனல் பார்க் கேனாட் பி டவுன்கிரேடட் டு ஏ சாங்சுரியா. இது வந்து என்ன பண்ண முடியாது, சாங்சுரியாக தரமிறக்க முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு. வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. மேகமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு? தேனியில் இருக்குது, 2016. வண்டலூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி சென்னையில் 1991 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு களக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து திருநெல்வேலியில் இருக்குமா, 1976 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரிசல்ட் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேடந்தாங்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 1936 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் கொடுத்துருக்க ஃபோட்டோகிராஃபி வந்து வேடந்தாங்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரிமா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் உயிர்கோள இருப்புன்னு சொல்லுவோம். பயோஸ்பியர் இஸ் எ ப்ரொடெக்டட் ஏரியா வேர் ஹியூமன் பாப்புலேஷன் இல் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் த சிஸ்டம். பயோஸ்பியர் அப்படிங்கிறது அந்த ஏரியாவை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை என்ன பண்ணுறதுனா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹியூமன் பாப்புலேஷன் மனிதர்களோட அமைப்பாக இருக்குது. அதான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏரியா ஆஃப் திஸ் பிளேஸ் வில் பி அரௌண்ட் என்னது 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவில் இருக்கும். இந்த இடங்களில் பரப்பளவு எப்படி இருக்குன்னா 5000 கிலோமீட்டர்ஸ் அளவு இருக்கும். த கன்சர்வ் த ஈகோசிஸ்டம். இது எதை பாதுகாக்கிறது? ஈகோசிஸ்டம் பாதுகாக்கிறது. அங்கே இருக்க ஸ்பீசிஸையும் ஜெனட்டிக் ரிசோர்ஸையும் கன்சர்வ் பண்ணுறது. தீஸ் ஏரியாஸ் ஆர் செட்டப் மெயின்லி ஃபார் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். இது எதுக்காக? இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா பொருளாதார வளர்ச்சிக்காக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் அதோட பங்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து எங்கே இருக்குது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நந்தா தேவி அப்படிங்கிற பயோஸ்பியர் வந்து எந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி உத்தரப்பிரதேஷில் யூபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நோக்ரெக் அப்படிங்கிறது என்னது மேகாலயாவில் இருக்குது. மனாஸ் வந்து அஸ்ஸாம்லேயும், சுந்தர்பன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், குல்ஃப் ஆஃப் மேனர் தமிழ்நாடு, நீலகிரி தமிழ்நாடு, கிரேட் நிக்கோபர்ஸ் அண்ட் சிமிலிபாலா அந்தமானில் இருக்குது. அந்தமான் அண்டு நிக்கோபர் ஒரிஷாவில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா அட்வான்டேஜ் ஆஃப் இன்சிட்டு கன்சர்வேஷன் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸ்பீசிஸ் கேன் பி அடாப்டட் டு தேர் ஹேபிடேட். ஸ்பீசிஸ் வந்து எதை அடாப்ட் பண்ணியிருக்கு? அதோட ஹேபிடேட்டை அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸ்பீசிஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஒன்று வந்து எப்படி இருக்கும்? இன்ட்ராக்டாக இருக்கும். நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் வந்து என்னது மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஈஸி டு மேனேஜ். எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். அது மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீட்ஸ் ஃபார் இண்டிஜினியஸ் பீப்புள் ஆர் ப்ரொடெக்டட். இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் கன்சர்வேஷனை பற்றி பார்க்கலாமா? இட் இஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அவுட் சைட் த ஏர் ஹேபிடேட். இதோட கன்சர்வேஷன் என்னதுன்னா வனவிலங்குலேருந்து அவுட் சைடு எப்படி ஹேபிடேட் வாழிடங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படி
ஓகேவா? எஸ்டாப்ளிஷிங் zoos and botanical gardens, conservation of genes, seedlings and tissue culture are some of the strategies followed in this method. இந்த மெத்தடில் இது ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணால் க்ரோன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த பிளேஸ் எதை ப்ரொவைட் பண்ணுது? ஹெல்த்தி அண்டு காம் என்விரான்மெண்ட்டை இந்த இடங்களில் ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து இதெல்லாம் வளர்க்கப்படுற இடம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுவாலஜிக்கல் பார்க்ஸ் அப்படிங்கிறது, சுவாலஜிக்கல் பார்க்ஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் வைல்ட் லைஃப் ஆர் கன்சர்வ்டு. இங்கே வந்து வனவிலங்குகள் வந்து இருக்கும், காட்டு விலங்குகள் வந்து பாதுகாக்கப்படுற இடம். இன் இந்தியா தேர் ஆர் எபவுட் எவ்வளோ இருக்குன்னா 800 சுவாலஜிக்கல் பார்க்ஸ் வந்து இருக்குது. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? த ஓல்டஸ்ட் ஜூ இஸ் சோஹன்பரம் ஜூ இன் எங்கே இருக்கேன்? வியன்னாவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இந்த இயர், எந்த இயர்னா 1759. இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் ஜூ வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் எங்கே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? பரக்சாபூரில் எந்த இயர் பார்த்தோன்னா 1800 நிறுவப்பட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஜூ பார்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திசு கல்ச்சர் பார்க்கலாம். திசு கல்ச்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா, இது இந்த டெக்னிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் செல்ஸும் திஸ்யூஸு ஆர்கன் சீட்ஸு அந்த அதர் பிளான்ட் ஸ்பாட்ஸை ஸ்டெரைல் பண்ணி என்னது ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்தில் வளர்க்குறது தான். ஓகே, தாவரங்களோட பாகங்களில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறது. மலட்டு சூழலில் ஸ்டெரைல் என்விரான்மெண்ட்டில் இதை வந்து வளர்ப்பாங்க நியூட்ரியன்ட் மீடியத்தை யூஸ் பண்ணி. அதாவது திசு கல்ச்சர்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீட் பேங்க். சீட் பேங்க் ப்ரிஷர்ஸ் ட்ரை சீட்ஸ். சீட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ட்ரை சீட்ஸ் என்ன பண்ணாங்க? நல்லா உலர்ந்த விதைகளை மிக குறைந்த ஸ்டோரிங் வெரி லோ டெம்பரேச்சரை என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. த லார்ஜஸ்ட் சீட் பேங்க் இந்த வேர்ல்டு இஸ் த இப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு சீட் பேங்க் எங்கே இருக்குது வேர்ல்டு லெவலில் விட? மில்லினியம் சீட் பேங்க் இங்கிலாந்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரையோ பேங்க். க்ரையோ பேங்க் அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா வச்சு சீட் அல்லது எம்ப்ரியோவை ப்ரிசர்வ் பண்ணுறது, லோ டெம்பரேச்சர் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது. இட் இஸ் யூஸ்டு ப்ரிசர்வ் இன் லிக்யூட் நைட்ரஜன் மூலம் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க -196°C. இது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபேஸிங் எக்ஸ்டிங்ஷன். உயிரினங்களை வந்து பாதுகாப்பதற்கு அழிவை வந்து எதிர்கொள்ள அந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸிட் கன்சர்வேஷன் என்னென்னு பார்க்கலாமா? இட் ப்ரிவென்ட்ஸ் த டிக்ளைன் ஆஃப் ஸ்பீசிஸ். என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் கேன் பி ப்ரீடட் இன் திஸ். இது எது ப்ரிவென்ட் பண்ணுது? வீழ்ச்சி வந்து டிக்ளைன் ஆகும், ஸ்பீசிஸ் வந்து டிக்ளைன் ஆகிறது ப்ரிவென்ட் பண்ணுது. என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் கேன் பி ப்ரீடட் இன் தீஸ் டேஸ். த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் ஆர் ப்ரீடட் அண்ட் ரிலீஸ்டு இன் நேச்சுரல் என்விரான்மெண்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கண்டக்டிங் ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் ஒர்க். இது அறிவியல் ஆராய்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இனப்பெருக்க செய்யப்பட்ட இயற்கை சூழலில் வந்து இது வந்து வெளியேப்படுது அச்சுறுத்தப்பட்ட இனங்கள் த்ரெட்டன் ஸ்பீசிஸில் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் பிபிஆர். பிபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர். பிபிஆர் மக்கள் பல்லுயிர் பன்முகைத்தன்மை பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர். பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர் இஸ் இது டாக்குமெண்ட் விச் கண்டைன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் locally available bioresources including landscape and demography of a particular area of village. ஒரு குறிப்பிட்ட பிபிஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது ஒரு கிராமத்தில் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஏரியாஸும் மக்கள் தொகை அதோட பாப்புலேஷன் ஹியூமன் பாப்புலேஷன் இருக்குன்னு அதை உள்ளிட்ட உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த உயிர் வளங்கள் பயோஸ்பியர் அங்கே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் பற்றிய ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு ரிஜிஸ்டர், ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பயோரிசோர்சஸ் மீன் என்ன அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பார்ட்ஸ் thereof their genetic material and byproducts with actual or potential use of value. A biodiversity management committee is set up in each local body according to the provision of biological diversity. எப்போ ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2002. The committee prepares the people's biodiversity registered with the guidance and technical support of National Biodiversity Authority and the state biodiversity boards. பயோ ரிசர்ச் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ், அனிமல், மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட்ஸோட பார்ட்ஸ் இருக்குமா அதோட பார்ட்ஸு, ஜெனட்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பொட்டன்ஷியல் அதோட மதிப்பு வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க இது தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. இதோட விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2002 ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு அமைப்புலேயும் நிறைய பதிவேடுகள் வந்து இருக்குது தயாரிக்கிறாங்க. Next, preparation of this register promotes conservation, preservation of habitats and breed of animals and gathering of knowledge relating to biological diversity. The register entails a complete documentation of biodiversity in the area related to the plant food source,
வைல்ட் லைஃப் மெடிசினல் சோர்ஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எக்ஸெட்ரா. இதில் பார்த்தோன்னா இந்த ரிஜிஸ்டர் வந்து தயாரிக்கிறது வந்து அனிமல்ஸோட பாதுகாப்புக்காகவும் அதோட ஹேபிடேட்ஸை பாதுகாக்க வாழ்விடத்தை பாதுகாக்க ப்ரீடிங்னு எனது இனப்பெருக்கத்தை ப்ரிசர்வேஷன் ஹேபிடேட்ஸ்க்கும் ப்ரீடு ஆஃப் அனிமல்ஸ் இனப்பெருக்கத்தை அதை பற்றிய தகவல்களை என்ன பண்ணுறாங்க கேதர் பண்ணுறது. ஓகேவா. அது இந்த இதில் பார்த்தோம்னா இது ரிஜிஸ்டர் என்டைல்ஸ் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் முழுமையான தாவரங்கள் அது என்னென்ன இருக்கும் முழுமையான இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸில் பயோடைவர்சிட்டியில் எது ரிலேட்டடானா பிளான்ட்டு ஃபுட் சோர்ஸு வைல்ட் லைஃப் மெடிசினல் சோர்ஸ் இதோட லிங்காக இருக்கும். ட்ரெடிஷ்னல் நாலேஜ்மெண்ட்டோட லிங்காக இருக்கும். அதோட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பயோமேக்னிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாமா. உயிர்வழி பெருக்கம்னு சொல்லுவாங்க. பயோமேக்னிஃபிகேஷன் இஸ் த இன்க்ரீஸ் த கண்டாமினேட்டட் சப்ஸ்டன்ஸ் டியூ டு த இன்டாக்சிகேட்டிங் என்விரான்மெண்ட். இது பயோமேக்னிஃபிகேஷன் எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா கண்டாமினேட்டட் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது இன்டாக்சிகேட்டிங் என்விரான்மெண்ட். இந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிறது என்ன மைட் பி எனது ஹெவி மெட்டல் சச்சஸ் எனது மெர்க்குரி ஆர்சனிக் அண்ட் பெஸ்டிசைட் சச்சஸ் எனது பாலிக்ளோரினேட்டட் பைஃபீனல்ஸ் அண்ட் டிடிடி என்ன டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம்னா டேக்கன் அப் பை த ஆர்கனைசம்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஆர்கனைசம் எடுத்துக்கிச்சுன்னா த்ரூ த ஃபுட் உணவு வழியாக எடுத்துக்கிறப்ப த கன்சியூம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா when the organisms in the higher food chain feed on the organisms in the lower food chain contain these toxins get accumulated in the higher organisms. இது வந்து இதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான். இது வந்து உணவாக எடுத்துக்கிறப்ப அது வந்து பாதுகாக்குது. அதே வந்து ஹையர் ஃபுட் செயினுக்கு போகிறப்ப அது ஃபீட் பண்ணுறப்ப அதுவும் என்னது லோயர் ஃபுட் செயின்லேருந்து அதுக்கு சாப்பிட்றப்ப என்ன ஆகுது அதுவும் பாதிக்குது. ஹையர் ஆர்கனைசம் என்ன ஆகுது பாதிக்குது. ஓகேவா. டாக்ஸினாக மாறுது. இந்த டாக்ஸின் வந்து கெட் அக்யூமுலேட்டட் இந்த ஹையர் ஆர்கனைசத்தையும் பாதிக்குது. அந்த இது விலங்குகள் வந்து என்னது ஹையர் ஆர்கனைசம் வந்து லோயர் ஆர்கனைசம் உணவாக எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரி ஏற்படுது, நிறைய பாதிப்பு ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா காசஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன். இதோட காசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ஃபாலோவிங் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன். என்னென்னா the agriculture pesticide, insecticide, fertilizers and fungicides are very toxic and released to the soil, rivers, lakes and seas. These cause health issues in aquatic organisms and humans. நம்ம அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸு இன்செக்டிசைட்ஸு ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுற ஃபஞ்சிசைட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய டாக்ஸிக் வந்து எதில் கலக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாயிலில் ரிவர் லேக்ஸ்லாம் கலந்து என்ன பண்ணுது கடைசியில் கடலுக்கு போகுது. அது வந்து என்ன பண்ணுன்னா அக்வாட்டிக் நீரில் இருக்கிற உயிரினங்களை மனிதர்களையும் என்ன பண்ணுது பாதிக்குது. அது உடல்நிலையை ஹெல்த் வந்து என்னது பாதிக்கப்படுது. ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ் காஸ்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். ஆர்கானிக் வந்து என்னது கரிம பொருள் அதோட மாசுக்களும் என்னது நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது ஹியூமன்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு வைல்ட் லைஃப்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்கிறாங்களா ரிலீஸ் அங்கே என்ன ரிலீஸ் ஆகுது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது என்ன ஆகுதுன்னா ஹியூமன் enter to the organisms through food chain leading to biomagnification. ஃபுட் செயின் மூலமாக என்னது பயோமேக்னிஃபிகேஷன் மூலமாக அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. மைனிங் ஆக்டிவிட்டீஸ் ஜென்ரேட் a large amount of sulfide and செலினியம் டெபாசிட்ஸ் இன் வாட்டர். மைனிங்னு என்னது சுரங்க தோட்டுறாங்களா நம்ம அந்த இதில் இருக்கிற வாட்டரில் இருக்கிற அதிக அளவு சல்ஃபைடு என்ன பண்ணுது செலினியம் சல்ஃபைடில் என்னது நிறைய படிவுகளை வந்து உருவாக்குது வாட்டரில் டெபாசிட் பண்ணுது. இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பை த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இந்த ஃபுட் செயின் மூலமாக அது என்னது உறிஞ்சப்படுறப்ப அது நிறைய பாதிப்பு ஏற்படுது அக்வாட்டிக் ஆர்கானிசம்க்கு. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபாலோவிங் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பயோமேக்னிஃபிகேஷன் ஆன் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட்னா இட் ஹேஸ் மோர் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் காஸ் கேன்சர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் லிவர் ஃபெயிலியர் பர்த் டிஃபெக்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அண்ட் ஹார்ட் டிசீஸ்லாம் ஏற்படுது மனிதர்களுக்கு. இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம். இது என்ன பண்ணுது மெரைன் ஆர்கானிசத்தில் என்னது ப்ரீடிங்கையும் இது ரீப்ரொடக்ஷனையும் என்ன பண்ணுது டெவலப்மெண்ட்டையும் அது வந்து பாதிக்குது. த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப் அஃபெக்ட்ஸ் த லிவ்ஸ் ஆஃப் மெனி அக்வாட்டிக் அனிமல்ஸ். பவளப்பாறைன்னு சொல்கிறாங்களா அதில் வந்து என்ன ஆகுதுன்னா கோரல் ரீஃப்ஸ்னால் அது பவளப்பாறை அதோட அழிவு வந்து பாதிக்குது. இதெல்லாம் நீர்வாழ் அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பாதிக்குது அதோட வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்குது அஃபெக்ட் ஆகுது. த கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் விச் ஆர் ரிலீஸ்டு இன் டு த வாட்டர் பாடிஸ் டிஸ்டர்ப் த ஃபுட் செயின் என்ன பண்ணுது அது டிஸ்டர்ப்ட் பண்ணுது. நிறைய கெமிக்கல் டாக்ஸினை வந்து வாட்டர் பாடிஸை ரிலீஸ் பண்ணுறதுனால ஃபுட் செயின் வந்து என்னது உணவு சங்கிலியை சீர்குலைக்குது அந்த நச்சுக்கள் டாக்ஸின்ஸ்லாம் வந்து. உங்களுக்கு தெரியுமா மோர் டு நோ டாக்டர் கே
சகிலா பானு அப்படிங்கிறது scientist from Texas A&M University USA has found out the water contaminated by chromium metal induces the infertility of the female species and also causes oxidative stress in the human placenta which could affect the growth of the baby. She is from புதுப்பட்டினம் வில்லேஜ் இன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. டாக்டர் கே சகிலா பானு அப்படிங்க அவங்க ஒரு சயின்டிஸ்ட்டு, இதை ஏஎம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ ஃபவுண்டட் தட் வாட்டர் கண்டாமினேட்டட் என்னது குரோமியம் மெட்டல்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுது. இன்ஃபெர்டிலிட்டி ஃபீமேல் ஸ்பீஸஸ் என்னது இன்ஃபெர்டிலிட்டியை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாமா? அனிமல்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஆர் த குரூப் ஆஃப் பீப்புள் கன்சர்ன் வித் த health, safety and physiological wellness of animals. They include animals risk groups which help animals in distress and other which help animals suffering from some epidemic. In this section we will study about some of them. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனிமல் விலங்குகள் அதோட பாதுகாக்கிற ஆர்கனைசேஷத்தை பற்றி நம்ம இது பார்க்கலாமா இந்த லெசன்ஸில்? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விலங்குகளை பாதுகாக்கப்பட்ட என்னென்ன ஆர்கனைசேஷன் பார்க்கலாமா? அனிமல்ஸ் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். ப்ளூ கிராஸ் ஃபஸ்ட்டு. ப்ளூ கிராஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ப்ளூ கிராஸ் இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி. இது என்னது? ரிஜிஸ்டர்ட் அனிமல்ஸ் வெல்ஃபேர் சேரிட்டி இன் த யுனைடெட் கிங்டம். ஃபவுண்டட் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1897. அவர் டம்ப் ஃப்ரெண்ட்ஸ் லீக் சொல்லுவாங்க. த விஷன் ஆஃப் த சேரிட்டி இஸ் தட் எவரி பெட் வில் என்ஜாய் எ ஹெல்த்தி லைஃப் இன் எ ஹாப்பி ஹோம். அப்படின்னா ப்ளூ கிராஸ் மூலம் ஒவ்வொரு பெட்டும் எனது ஹெல்த்தி லைஃப்பையும் ஹாப்பியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதான் இதோட நோக்கம். ஓகேவா? அவர்டம் ஃப்ரெண்ட்ஸ் லீக் எங்கள் உமே நண்பர்கள் லீக் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது 1897. இது வந்து நிறுவனாங்க. த சேரிட்டி ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் பெட் ஓனர்ஸ் who cannot afford private veterinary treatment, help us to find homes for unwanted animals and educated the public in the responsibility of animal ownership. இதில் பார்த்தோம்னா தனியார் கால்நடை சிகிச்சை பெற முடியாத அந்த பெட்ஸ் எல்லாம் எனது உரிமையாளர்களுக்கு தங்கள் பிராணிகளுக்கு தேவையான வசதிகளை வந்து இது வந்து பெறுறதுக்காக இது வந்து உதவுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் வந்து என்னது விலங்குகளோட உரிமைகளை பொதுமக்களுக்கு இது வந்து என்னது தாட் பண்ணுது, கற்பிக்குது. டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா? ப்ளூ கிராஸ் வாஸ் ஃபவுண்டட் டு கேர் ஃபார் working horse on the streets of London, UK. It's opened in first animal hospital Victoria, Londonல என்ன எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா May 15 1806 ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு விக்டோரியாவில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேப்டன் வி சுந்தரம் ஃபவுண்டட் த ப்ளூ கிராஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கேப்டன் வி சுந்தரம் அப்படிங்கிறத 1959 ஆரம்பித்தாங்க. த லார்ஜஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சென்னை இந்த இயர் 1959 சென்னையில் இருக்க ஆசியாவில் மிகப்பெரிய அமைப்பு ப்ளூ கிராஸ் அமைப்பை வந்து ஆரம்பித்தாங்க. ஹி வாஸ் அன் இந்தியன் பைலட். இவர் யார் அப்படின்னா ஒரு இந்தியன் பைலட் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட். நவ் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா இஸ் கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அண்ட் இட் ரன்ஸ் several அனிமல் வெல்ஃபேர் ஈவெண்ட்ஸ் லைக் பெட் அடாப்டேஷன் அண்ட் அனிமல் ரைட் அவேர்னஸ். விலங்குகளை என்னது செல்ல பெட்ஸை வளர்க்கறதுக்காகவும் விலங்குகளில் வந்து சரியான விலங்குகளை பற்றிய விழிப்புணர்வை ரைட் அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்காகவும் இது வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? நிறைய நிகழ்வுகளை வந்து ப்ரோக்ராம்ஸ் நிகழ்த்துது, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம். ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிசீவ்டு several இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அவார்ட்ஸ். திஸ் ஆர்கனைசேஷன் என்டையர்லி லுக்ட் ஆஃப்டர் பை வாலண்டியர்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னது நிறைய சர்வதேச அவார்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து இது இந்தியா ப்ளூ கிராஸ்க்கு வழங்கி இருக்குது. இது வந்து எனது வாலண்டியர்ஸ்னால இது வந்து கவனிக்கப்படுது. ஓகேவா? த ஆர்கனைசேஷன் என்டையர்லி லுக்டு ஆஃப்டர் பை வாலண்டியர்ஸ். த மெயின் ஆஃபீஸ் இதோட மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட்டட் கிண்டி, சென்னையில் கிண்டியில் இருக்குது. வித் ஆல் இஸ் லைக் ஹாஸ்பிட்டல், ஷெல்டர்ஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அண்ட் அனிமல் பெர்த் கண்ட்ரோல்ஸ் எக்ஸெட்ரா. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ், ரீகோமிங், அடாப்டேஷன். எதாவது ப்ரொவைட் பண்ணுது இந்த ஆக்டிவிட்டீஸ்? இதோட ஆர்கனைசேஷன் அமைப்பு வந்து ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ் அமைப்பு, ரீகோமிங், அடாப்டேஷன், நெக்ஸ்ட் தங்குமிடத்தையும் சில மருத்துவமனைகள்லாம் இதில் இருக்குது ஷெல்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அனிமல் பெர்த் கண்ட்ரோல், மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மொபைல் டிஸ்பென்சரி அண்ட் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீஸை வழங்குகிற அலுவலகம் இது வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா CPCSEA அப்படிங்க. CPCSEA இது வந்து ஒரு கமிட்டி, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கமிட்டி ஃபார் த இப்போ CPCSEA அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கமிட்டி ஃபார் த பர்பஸ். எதுக்காக அப்படின்னா பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைசேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகள் மீதான சோதனைகள் இருக்கலாம், அதோட கட்டுப்பாடு மற்றும் மேற்பார்வைக்கான குழுவை வந்து இது வந்து குறிக்குது.
experiments on animals. ஓகேவா? It is a statutory committee set up under the Prevention of Cruelty Animals Act 1960. It has been functioning எப்போ ஆரம்பித்தாங்க ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா 1991 ensure that animals not subjected unnecessary suffering during experiments on them. தேவையற்ற இதில் பார்த்தோம் அப்படின்னா 1991 அது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா விலங்கு அனிமல்ஸ் வந்து அதுக்கு அது மீதான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தேவையற்ற துன்பங்களுக்கு வந்து இது வந்து ஆளாகாமல் இருக்கிறதுக்காக இது உறுதி செய்வதற்காக இது வந்து செயல்பட்டு வருது. அன்னெசரி சஃபரிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிபிசிஎஸ்இயோட அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்ன? இதோட நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா டு அவாய்ட் அன்னெசரி பெயின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப எதை அவாய்ட் பண்ணுற அன்னெசரி பெயினை வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட் சோதனைக்கு முன்னும் பின்னும் தேவையற்ற என்னது வழிகளை தவிர்க்குது அன்னெசரி பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொமோட் த ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல் யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதில் எதை ப்ரொமோட் பண்ணுறது? ஹியூமன் கேர் ஆஃப் அனிமல்ஸ் எனது விலங்குகளின் பராமரிப்பை என்ன பண்ணுது? மேம்படுத்துது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. டு ப்ரொவைட் கைட்லைன்ஸ் ஃபார் அனிமல் ஹவுசிங் ப்ரீடிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் எது கைட்லைன்ஸ் வழிகாட்டுதலையும் அனிமல்ஸ் ஹவுசிங் வீட்டில் வளர்ப்பதை பற்றியும் ப்ரீடிங் அதோட இனப்பெருக்க அண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பற்றியும் இது வந்து வழங்குது. அது வழிகாட்டுதலை வந்து வழங்குது. விலங்குகள் எப்படி வளர்க்கு விலங்குகள் அதோட வளர்ப்பு அதோட பராமரிப்பை வந்து வழிகாட்டுதலை இது கைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொமோட் த human care of animals used in biomedical and behavior research and testing. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் சிபிசிஎஸ்இயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அப்ரூவல் ஆஃப் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ். என்னது? இது வந்து அப்ரூவல் பண்ணுது. அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டிக்கு அனுமதி அளிக்குது, ஒப்புதல் அளிக்குது விலங்கு வசதிகளுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெர்மிஷன் ஃபார் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்வால்விங் யூசேஜ் ஆஃப் அனிமல்ஸ். என்னது? விலங்கு அனிமல்ஸ் யூசேஜ் பண்ணுறது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது, பெர்மிஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் எஸ்டாப்ளிமெண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்ட் வயலேஷன். இதில் ஏதாவது வயலேஷன் நடந்துச்சு, அகெயின்ஸ்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கையும் இது வந்து ஆக்ஷன் அகெயின்ஸ்டாக நடவடிக்கை ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிமெண்ட்ஸ் கண்டக்டிங் அனிமல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஆர் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். விலங்குகளுக்கான பரிசோதனை நடத்தும்போது இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.